ஸோ இந்த ஸ்டோரி பாருங்கள், சூப்பராக இருக்குது. உண்மையிலுமே என் மனசை லைட்டாக டச் பண்ணிடுச்சு. இது யார் மனசை டச் பண்ணுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு உண்மையிலுமே ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா இதில் இந்த ஹீரோ பண்ண கிறுக்குத்தனத்தெல்லாம் நானும் பண்ணினேன். ஏன்னா அதில் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க, நான் ஒர்க் ரீதியாக இருந்தேன், அப்போ அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதாவது லிட்ரலி நடந்ததெல்லாம் ஒன்று தான், ஆனால் இடம் பொருள் இடம் தான் வேறு, சம்மந்தங்கள் தான் வேறு. எவ்வளோ கேவலமான விஷயமா இருக்குதுங்க அது. பாவங்க. எனக்கு இப்போ நான் அடித்து சொல்கிறேங்க, அந்த பொண்ணு என்னை விட்டு போனதான் அந்த பொண்ணுக்கு நல்லது. இருந்திருந்தாலும் இந்த மரமண்டைக்கு அப்போ புரிஞ்சிருக்காது, பட் லேட்டாக புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் நிறைய விஷயம் நிறையா டைம் யோசித்து பார்த்துருக்கேன், தனியாக உட்காந்துருக்கப்போ நிறையா யோசித்து பார்த்துருக்கேன். இதெல்லாம் யோசித்து பார்த்தது போக இப்போ இந்த படம் பார்த்தீங்களா, இந்த படம் பார்த்ததாங்க செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கேரக்டரும் அந்த பொண்ணு மாதிரி தாங்க வெகுளித்தனமாக இருக்கும். அந்த வெகுளித்தனமாக இருக்கிற ஒரு குயின், ஒரு ராணி பறக்கணும்னு நினைக்கிறா, ஒரு பிரின்சஸ் அது குயின் ஆகணும்னு நினைக்கிது. அதை நம்ம பிரின்சஸாக இருந்துக்கிட்டே தான் நீங்கள் சாகணும்னு நம்ம எப்படி சொல்லலாம்? குயினாகு, உலகமே பார்த்துட்டு வா, என்ஜாய் பண்ணுவோம் வாழ்க்கையை, அப்படி தானே நம்ம விடணும். அதை தானே நம்ம எல்லாருமே பண்ணுறோம் பசங்களா. நமக்குன்னு வருது, நமக்குன்னு இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு யாரையும் டார்ச்சர் பண்ணி நம்ம வச்சுருக்கக்கூடாது. இது நான் சொல்கிறதுனால நீங்கள் ஒன்றும் யாரும் திருந்த போகிறது கிடையாது. பட் இந்த படத்தை பாருங்கள். நான் எத்தனை பேர் நான் பேசுகிறத ஃபுல்லாக கேட்பீங்கன்னு கூட தெரியாது. இது எமோஷனில் பேசுகிறேன் அப்படி இப்படிலாம் இல்லை, கரெக்டாக பேசுகிறேன். தெளிவாக இருக்குதுல்ல, மைண்டு தெளிவாக இருக்குதுல்ல. ஒரு காலகட்டத்துக்குங்களுக்கு அப்புறம் நிறையா விஷயம் அனுபவிக்கும் போது நமக்குன்னு தெளிவு ஒன்று வரும்ல, அந்த தெளிவு வரும்போது புரிஞ்சிருமில்ல. அதே மாதிரி விட்டுட்டு போனோம்ல, திட்டிகிட்டேவும் நம்ம இருக்கக்கூடாதுங்க. என்ன கரெக்டு தாங்க, என்ன சுச்சுவேஷன், அவங்களுடைய நிலைமை என்ன, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ இதெல்லாமே இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. படம் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல போனால் 10க்கு 9 கொடுத்துர்லாங்க பாயிண்ட்டு. படம் உண்மையிலுமே செமையாக இருக்குது, பாருங்கள்.